ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்ரா பௌர்ணமியும் சித்திரகுப்த பூஜையும். சித்திரகுப்தம் மகாப்ராஜ்ஞம் லேகனி பத்ரதாரிணம் சித்திரரத்னாம் பரதரும் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். மிகச்சிறந்த அறிவாளியும் எழுத்தாணி ஏடு முதலியவற்றையும் கைகளில் வைத்துக்கொண்டு அழகான இரத்தினத்தாலான வேஷ்டியை கட்டிக்கொண்டுள்ளவரும் நடுநிலைமை மாறாத நீதியாளருமான ஸ்ரீ சித்திரகுப்தரை நமஸ்கரிக்கிறேன் என்கிறது இந்த ஸ்லோகம். பூமியில் பிறக்கும் மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள் முதலானவர்களில் நல்ல தீய நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு மரணித்த பின் அதற்கான நல்ல தீய பலன்களை தருபவர்தான் யமதர்மராஜர். இவர் தனக்கு உதவியாக பூமியில் வசிக்கும் ஜீவராசிகளின் நல்ல தீய செயல்களை சரிவர கணக்கெடுத்து தனக்கு தெரிவிக்க ஓர் உதவியாளர் தேவை என பகவானிடம் பிரார்த்திக்க, அவரும் பிரம்மாவிடம் உனது சரீரத்திலிருந்து ஓர் உருவத்தை தோற்றுவிப்பாயாக என்று உத்தரவிட்டார். அவ்வாறு பிரம்மதேவரால் தனது உடலிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவரே சித்திரகுப்தர். ஆனால் சூரியனுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்தவர் இவர் என்கிறது மற்றொரு புராணம். இவர் சேகரிக்கும் ஆவணங்கள் மூலம்தான் மனிதர்களின் மறுபிறவியும் பிறப்பற்ற, அதாவது மோட்சமும் தீர்மானிக்கப்படுகிறது. தான் கணக்கெடுக்கும் குறிப்புகளை மிகவும் இரகசியமாக பாதுகாப்பவர் என்பதால் இவருக்கு சித்திரகுப்தர் என பெயர். மேலும் பிரம்மாவின் காயத்திலிருந்து தோன்றியதால் இவருக்கு காயஸ்தர் என்ற பெயரும் உண்டு. கேது கிரகத்திற்கு பிரத்யதி தேவதையாக இவர் நவக்கிரகங்களுடன் சேர்ந்து பூஜிக்கப்படுகிறார். ஆகவே ஜாதகத்தில் கேதுவால் ஏற்பட்ட மனக்குழப்பம், கலக்கம் போன்ற தோஷங்கள் விலக இவரை பூஜித்தால் இவை நீங்கும். மேலும் இவரை கீழ்க்கண்ட ஸ்லோகங்கள் சொல்லி பிரார்த்தித்து பூஜை செய்வதால் எழுத்து வேலைகளிலும் கணக்கு கல்வியிலும் சிறப்பான ஆற்றல் ஏற்படும். ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே விருகோதராய சித்ராய சித்திரகுப்தாய வை நமः. மஷீபாஜன சம்யுக்தம் சரசி த்வம் மகீதலே லேகனி கட்டினீஹஸ்த சித்திரகுப்த நமோஸ்துதே. சித்திரகுப்த நமஸ்துப்யம் லேகாக்ஷரதாயகம் காயஸ்தஜாதிமாசாத்ய சித்திரகுப்த நமோஸ்துதே. சித்திர பௌர்ணமி நன்னாளிலே சித்திரகுப்தரை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.